ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, நான் உன் வீடு தேடி வந்திருக்கிறேன். உன் வீட்டு வாசலில் காத்திருக்கிறேன். உன்னிடம் அனுமதி கேட்ட பிறகுதான் உன் வீட்டிற்குள் வர வேண்டும் என்று உன் வார்த்தைக்காக காத்திருக்கிறேன். உன் செயலுக்காக காத்திருக்கிறேன். நல்லதை செய்ய வேண்டும் என்று உன் மனம் தேடினாலும் எந்த நல்லதும் உனக்கு நடந்துவிடக்கூடாது என்று உன் வீட்டில் வினைகளை ஏவிவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பவர்கள் உன் நிலைமையை நினைத்து சிரித்து கொண்டுதானே இருக்கிறார்கள். தங்கமே, நான் சொல்வது உனக்கு புரிந்தும் புரியாமலும் இருக்கும். தெளிவாக தெரிந்துவிட்டால் நீயும் சரியான பாதைக்கு மாறிவிடுவாய் என்றுதான் இப்போது உன் கைகளை பிடித்து அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறேன். தங்கமே, வீட்டில் விளக்கேற்ற வேண்டும் என்று உன் எண்ணத்தில் இருந்தாலும் அந்த செயல் நடப்பதில்லைதானே. உன் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் என்று உன் உள்ளம் சொன்னாலும் உன் உடம்பில் தெம்பில்லாமல் அதை தள்ளி போட்டு கொண்டேதானே செல்கிறாய். பூஜை அறையில் ஏதாவது எடுத்து வைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதுவும் தடைப்பட்டுத்தானே போகிறது. நல்ல காரியத்தை கையெடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் ஏதாவது ஒரு முறையில் அதுவும் தள்ளித்தானே போகிறது. அனைத்தும் அறிவேன் நான். இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நீ வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள், உன் வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் உனக்கு செய்த வினைதான் என் தங்கமே. அவர்கள் ஏவிவிட்ட காரணம்தான் உன் வீட்டில் பல பிரச்சனைகள் இருக்கிறது என் செல்லமே. உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும், உயிருக்கு உயிரான தோழி என்றாலும் தோழன் என்றாலும், தங்கமே, பொறாமை எண்ணம் என்று ஒன்று வந்துவிட்டால் அவர்கள் அழிக்க தயங்க மாட்டார்கள். பிறர் வாழ்வதை கெடுக்க நினைக்கும் இவர்கள் வாழத்தான் செய்கிறார்கள் என்ற எண்ணம் உன் மனதை அறுத்து கொண்டிருக்கிறது என்று தெரியும் என் கண்மணியே. இன்று அதற்கெல்லாம் ஒரு முடிவு கொடுக்கத்தான் வந்தேன். உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை இன்று நான் அழித்து விடுகிறேன். கவலைப்படாதே. எது தடையாக இருந்தாலும் அதை அழித்து அதனுடைய இரத்தத்தை குடிக்கத்தான் இன்று உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் நான். வேண்டா வெறுப்பாக என் வாக்கை கேட்பவர்களுக்கு இது சிரிப்பாகத்தான் இருக்கும். வினைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்குத்தான் அதன் வழி புரியும் என் குழந்தையே. அனைத்திலும் இருந்து இன்று உன்னை நான் விடுவிப்பேன். இன்றே ஒரு மாற்றத்தை நீ உணரத்தான் போகிறாய். உன் வீட்டில் இருக்கும் இந்த தீ வினைகள் அகன்றதை உன் மனம் இப்போது தெரிந்து கொள்ளும் பார். அதற்கான நல்ல காரியமும் இன்று நடக்கும். அப்போது தெரியும், உன்னுடைய செய் வினையில் இருந்து உன்னை நான் காப்பாற்றிவிட்டேன் என்ற நம்பிக்கையை உனக்கு முழுமையாக இன்று நான் காட்டப் போகிறேன். இன்று நடக்கும் நல்லதின் காரணம் உன் வினைகள் அகன்றுவிட்டது என்றதன் காரணம். புரிந்து கொள்வாயா தங்கமே? உன் வீட்டில் இருந்து உன் செய்வினையை எடுத்துச் செல்லும் உன் அன்னை வெறும் கையோடு செல்ல வேண்டாம். உன்னிடத்தில் இருப்பதை உன் அன்னைக்கு காணிக்கையாக கொடு. மன அமைதியோடும் மன சந்தோஷத்தோடும் உன் செய்வினையை எடுத்துச் செல்ல வேண்டும். ஓம் சக்தி. நன்றி.